வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செப்டம்பரில் புதிய பாராளுமன்றம், ஜனாதிபதி தெரிவிப்பு. புங்குடுதீவு மாணவியின் படுகொலை தொடர்பில் வடகிழக்கில் தொடர்ந்தும் பெரும் ஆர்ப்பாட்டங்கள். யாழ் நீதிமன்றத்தில் அமைதியின்மை. நிதி மோசடி விசாரணை பிரிவு கோட்டாபய ராஜபக்சவிடம் விசாரணை. ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 220 புகலிட கோரிக்கையாளர்கள் இத்தாலியின் பொலஸ்லோ துறைமுகத்திற்கு அழைத்து வருகை. இனி விரிவான செய்திகள். குற்றவாளிகளை தப்பவிடாமல் தாண்டி இதுவே கடைசி மரணமாகட்டும், எம் சமூகமே பொறுத்திருந்தது போதும் என ஓங்கிய கோஷங்களுடன் புங்குடுதீவு பாடசாலை மாணவியின் படுகொலைக்கு நீதி வேண்டி இன்றும் பல பகுதிகளில் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. இந்த கண்டன போராட்டங்களில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 9வது சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதால் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் கூடியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் கூடியிருந்த மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வன்புணர்வின் பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் கொலையுடன் தொடர்புடைய கொலையாளிகளுக்கு சார்பாக சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என தெரிவித்தும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் வவுனியாவில் அனைத்து பாடசாலைகளிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணி முதல் 12 மணி வரை அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா புதுக்குளம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். நேற்று வித்தியா என்பது போல இன்று யார், இனி யார் என்ற கேள்வி எங்களுடைய சமுதாய மத்தியில் எழுந்த வண்ணமே இல்லது. இன்றைய சமுதாயம் இப்படி சென்றால் நாளை எங்களுடைய நிலை என்ன? எமது பிரதேசங்களில் தற்போது இந்த நிலை அதிகரித்திருக்கிறது. எங்களுடைய கடந்த கால வரலாறுகளிலே இவ்வாறான வரலாறுகள் குறைவாக நடந்திருக்கிறது, அல்லது இல்லை என்றே சொல்லிவிடலாம். மாணவியின் கொடூர படுகொலைக்கு எதிராக திருகோணமலை ஸ்ரீ மாதுமி அம்மாள் வித்யாலய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இன்றைக்கு வித்தியாக்கா, நாளைக்கு எங்கள வேற யாரோ நானா கூட இருக்கலாம். ஆகவே நீதிமன்றம் அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இந்த வித்தியாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்த கயவர்களை சட்டத்தின் முன் உடனடியாக நிறுத்தி அவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண் மாணவிகள் சுதந்திரமாக நடமாட அரசு சமூகமும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். புத்தளத்திலும் அதிகளவான மக்கள் வீதிகளில் இறங்கி கொல்லப்பட்ட மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரினர். புத்தளம் பிரதான அஞ்சல் அலுவலக சுற்றுவட்டத்தில் இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரை மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் மானம் காக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும். சட்டத்தரணிகள் யாரும் முன்வரக்கூடாது. எங்கள் பெண்கள், சிறுவர்கள் துஷ்பிரயோகம் இத்தோடு ஒழிய வேண்டும். பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலையில் இந்த நாடு அதிகமாக துஷ்பிரயோகங்கள் மேற்கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் பிரமுகர்களுடன் இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வில்பத்து பிரச்சினை தொடர்பிலும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். வனப்பகுதி முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நிதி மோசடி விசாரணை பிரிவு தற்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிடம் விசாரணை செய்து வருகின்றது. லங்கா ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்காகவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது.
பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டையை அவரது மனைவி சசி வீரவங்சவின் கீழ் பதிவு செய்திருந்ததற்கு விளக்கம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டார். சசி வீரவங்சவின் தேசிய அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டுகள் போலியானவை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. என்னை ஏன் அழைத்தார்கள் என தெரியவில்லை. இப்போதெல்லாம் நிதி மோசடி விசாரணை பிரிவு, போலீஸ், நீதிமன்றம் மற்றும் வழக்கறிஞர்களுடன் அதிக நேரம் செலவழிக்கின்றோம். எவ்வாறாயினும் எனக்கு தெரியவில்லை ஏன் என்னை அவர்கள் அழைத்தார்கள் என்று. நாங்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். நாங்கள் பயந்தால் அரசியலில் ஈடுபட முடியாது. இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சாரதி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். கண்டி தொடக்கம் பதிய பலல பிரதேசத்தை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி தனியார் பஸ்ஸின் நடத்துனரால் தாக்கப்பட்டுள்ளார். பயணத்தின் போது ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான சாரதி தொடர்ந்தும் விமராசன மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான சம்பவங்கள் பஸ் சேவையில் அதிக தாக்கம் செலுத்தும். இவ்வாறான சம்பவங்கள் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும். ஊழியர்கள் பதற்றத்தினால் பயணிகளில் இருந்து விலகும் போது பஸ் சேவைகள் நிர்வாகமே கலந்துரையாடல்களில் ஈடுபட வேண்டியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் ஹங்குரங்கத்தை பஸ் தரிப்பிடத்தை மறைத்து பஸ்களை நிறுத்தியுள்ளனர். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் நடத்துனர் தொடர்ந்தும் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் அனுபவிக்கும் வேதனை இலங்கையில் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. குடிநீரை பெற்றுக் கொள்வதில் தாம் நாள்தோறும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக மேல்குடியேறிய மூதூர் பள்ளிக்குடியிருப்பு சின்னக்குள கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மூதூர் பள்ளிக்குடியிருப்பு சின்னக்குள கிராமத்தில் சுமார் 130 குடும்பங்கள் மீள்குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருவதுடன் குடிநீர் பிரச்சனையால் அதிகம் அவதியுறுவதாகவும் தெரிவிக்கின்றனர். கிராமத்தின் நுழைவாயில இருக்கிற கிணத்திலிருந்து தான் அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் தண்ணியை குடிக்கிறதுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அந்த கிணத்துல மட்டும்தான் தண்ணி சுத்தமான குடிநீரா இருக்குது. அங்கிருந்து தண்ணி எடுத்து வர்றது தூரமா இருக்கிறதால சின்ன பிள்ளைகள், வயதானாக்கள் அவங்க எல்லாம் போய் குடும்ப தலைவர் அப்படி தலைவி அவங்கெல்லாம் தங்களோட வேலைகளை விட்டுட்டு தண்ணி எடுக்க போறதால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. குடிநீர் கட்டுப்பாடு ஏற்படுது. இதுல இருந்து தூரத்துல இருந்து தான் அள்ளி வர தண்ணி தூரத்துல அள்ளி வந்து தான் குடிக்கிற பாடசாலை விட்டு முடிந்து இங்க வந்துதான் தண்ணி அள்ளி நாங்க குடிக்கிறது. சமைக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான், குளிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான், குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான், எல்லாத்துக்கும் அந்த தண்ணியை தான். 2010ஆம் ஆண்டில் காற்றாடி இயக்கி அதன் மூலம் மின்சாரம் பிறப்பித்து இவர்கள் நீரை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் சூறாவளியின் தாக்கத்தினால் இந்த நடவடிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டது. மூதூரில் பல பகுதிகள் புதிய நீர் இணைப்பு திட்டங்களில் உள்வாங்கப்பட்ட போதிலும் சின்னக்குளம் புறக்கணிக்கப்பட்டது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காத்தாடிக்கையும் வடிகாட்டி தந்தீங்கன்னா நாங்கள் அதில் எல்லாரும் குடிச்சு கொள்வோம், பாவிச்சு கொள்வோம், குளிச்சு கொள்வோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு உரிய தண்ணி தான். அடிப்படை தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்காக என்றும் தேடலுடன் காத்திருக்கும் இவர்களுக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டியது அவசியமே. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி 13வது நாளான இன்றைய தினம் புத்தளம் மதுரங்குழி ஊடாக ஆராய்ச்சிக்கட்டு பகுதியை நோக்கி பயணிக்கின்றது. இன்று காலை இந்த பயணம் புத்தளத்திலிருந்து ஆரம்பமானது. தேச
தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணிக்கு புத்தளம் பிரதேச மக்களால் இன்று காலை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்வுகள் இளைஞர் விவகார அமைச்சர் நிரோஷன் பெரேராவின் தலைமையில் ஏற்பாடாகி இருந்தது. இலங்கை மற்றும் ஆப்பிரிக்க தேசத்தவர்கள் ஒன்றிணைந்து திறப்படி பகுதியில் கலாசார நடனம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தனர். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள 1500 கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று இளைஞர்களின் இலக்கை ஒன்றுபடுத்தி தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் ஈடுபட்டுள்ள சிரச ஊடக வலையமைப்பிற்கு முதலில் நான் பாராட்டை தெரிவிக்கின்றேன். ரன்பூமி ஊர்வலம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைத்து நாட்டை உறுதிப்படுத்தும் என்பதை நாம் அறிவோம். சமூகங்களுக்கு இடையிலான பிணக்குகளால் அபிவிருத்திகள் எவ்வாறு குன்றிப்போனது என எமக்கு தெரியும். அவை எவ்வாறு எமது நாட்டை சீர்குலைத்தன என்பதை நாம் அறிவோம். மேராட்ட விநாச கரப்பு ஆகார අපි සියලු දෙනාම දන්නවා. මේ පුත්තල පැවතිච්ච දරමුතු සායනය තමයි අපි පවත්වලා තියෙන දරමුතු සායන 10 අතරින් වැඩි. புத்தளத்தில் இடம்பெற்ற 10வது தனமுத்து சாயவில் புத்தளத்தில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர். அதன் காரணமாக நியூஸ் வெஸ்ட் குழுவினர் புத்தளத்தில் உள்ள மக்களுடன் அதிகம் நெருங்கியவர்களாக உள்ளனர். අවස්ථා කීපයකදී මේ කටයුතු කරලා තියෙන නිසා මේ කටයුත්ත අපි දන්නවා ඉතාමත් සාර්ථක මට්ටමින් අවසන් කරන්න අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. ஒற்றுமை பயணத்தின் நினைவாக புத்தளம் மாவட்ட மக்களால் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தின் நகரை 37வது பகுதியாக ஒற்றுமை பேரணி சென்றடைந்தது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் பிரசாந்த். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய இறுதி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சிக்கட்டு பகுதியை நோக்கி எங்களுடைய வாகன தொடரணி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினமானது வரலாற்று சிறப்புமிக்க புத்தளம் மாநகரில் எங்களுடைய இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. புத்தளம் மாநகரில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட கலை கலாச்சார அம்சங்களினை தொடர்ந்து அங்கிருந்து புத்தளம் என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து மருதான்குழி நோக்கி பயணித்திருந்தோம். மருதான்குழியில் இடம்பெற்ற நிகழ்வுகளை அடுத்து நாங்கள் தற்போது ஆராய்ச்சி கட்டுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு இன்றைய தினம் மாத்திரமல்ல முந்தைய தினங்களிலும் கூட பெருந்திரளான மக்கள் அவர்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களினையும் வழங்கி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்தும் எங்களுடைய சொந்தங்களினது ஆதரவினை எங்களுடைய வாகன தொடரணி எதிர்பார்த்து நிற்கின்றது. ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் ஆராய்ச்சி கட்டு பிரதேசத்தை அண்மித்து விடுவோம். ஆகவே ஆராய்ச்சி கட்டு பிரதான பஸ்தரிப்பிடத்துக்கு அருகாமையில் இடம்பெற உள்ள அந்த நிகழ்வுகளில் எங்களுடைய சொந்தங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுக்கின்றது தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி. இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் பிளஸோடு இணைந்தீர்கள். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ஆராய்ச்சி கட்டுவை நோக்கிய வாகன தொடரணியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. நன்றி ரவிரகு.